இன்னைக்கு வீடியோ நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் செம்பியன் மாதேவியா திருவயிற்றில் பிறந்த ஸ்ரீ கண்டாரதீச்சன். கமெண்ட்ல உடனே எல்லாரும் கேட்குறாங்க, வரலாற்றில் பிழை இருக்கக்கூடாது, என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உத்தமச்சோழருடைய அம்மா தான் செம்பியன் மாதேவி. செம்பியன் மாதேவி வரலாற்று தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோழர் குலத்துக்கு முக்கியமானவங்க தான் இந்த செம்பியன் மாதேவி. அப்புறம் எப்படி அவரு உத்தமச்சோழருடைய அம்மானா கண்டாரதீச்சருடைய மனைவி, அவங்க தான் செம்பியன் மாதேவி. அப்புறம் எப்படி கண்டாரதீச்சருடைய அம்மா செம்பியன் மாதேவின்னு சொல்லி நேற்று போஸ்ட் போட்டிருந்தீங்களே, எப்படி ஏன் இப்படி வரலாற்று குழப்பறீங்க இப்படி கேட்குறாங்க. வரலாற்று குழப்பம்லாம் இல்லை, அந்த குழம்பி போனவங்களுக்கு தெளிவாக்குறது இந்த வீடியோ. சோழ பேரரசை பிற்காலத்தில் நிலையான அரசை தோற்றுவித்த விஜயாலய சோழர் கிபி 850ஆம் ஆண்டு வாக்குல தஞ்சையில தங்களுடைய ஆட்சி அமைக்கிறாங்க. அதன் பிறகு அவருடைய வாரிசுகள் முதலாம் ஆதித்த சோழர், அவருடைய வாரிசு முதலாம் பராந்தக சோழர், முதலாம் பராந்தகருடைய வாரிசு ராஜாதித்தர். அவர் யானை மேல் துஞ்சின தேவர் ஒரு போர்ல யானையில இறந்து போகிறார். அதன் பிறகு கண்டாரதீச்ச சோழர், அதாவது முதலாம் பராந்தக சோழருடைய இரண்டாவது மகன், அவர் ஆட்சிக்கு வர்றார். இந்த கண்டாரதீச்ச சோழருடைய தாய் செம்பியன் மாதேவி அப்படின்னு சொல்றீங்களே எப்படி? சமீபத்துல திருவண்ணாமலை டு திண்டிவனம் இந்த சாலை ஓரத்துல வேடியப்பன் என்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் அருகே ஒரு நடுக்கல் கண்டெடுக்கப்பட்டது. இன்னும் சில நடுக்கல் எடுக்கப்பட்டது. ஆனால் நமக்கு தேவையான அந்த நடுக்கல், அதாவது கண்டாரதீச்ச சோழரை பற்றி உள்ள அந்த நடுக்கல், அந்த கல்வெட்டு செய்திகளை பார்ப்போம். அந்த கல்வெட்டுகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, செம்பியன் மாதேவி திருவயிற்றில் பிறந்த ஸ்ரீ கண்டாரதீச்சன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே போன்று திருக்கோவிலூர் அருகே கரடி என்ற ஊர், அந்த ஊர்ல ஒரு கிடைத்த ஒரு கல்வெட்டுல ஏற்கனவே, அதாவது 947 உள்ள கல்வெட்டு செய்தி, அதுல முதலாம் பராந்தக சோழருக்கும் சோழமாதேவிக்கும் பிறந்தவர் தான் கண்டாரதீச்சன் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப திருவண்ணாமலை அருகே அந்த திண்டிவனம் அருகே கிடைக்கப்பட்ட அந்த நடுக்கல் பின்புறம் உள்ள அந்த கல்வெட்டு கிபி 928ஆம் ஆண்டை சேர்ந்தது. கிட்டத்தட்ட 1093 ஆண்டுகளுக்கு முந்தையது. அந்த கல்வெட்டுல செம்பியன் மாதேவி திருவயிற்றில் பிறந்த ஸ்ரீ கண்டாரதீச்சர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு குழப்பமா இருக்கு. திருக்கோவிலில் கிடைத்த கல்வெட்டுல சோழமாதேவிக்கு பிறந்தவர் கண்டாரதீச்சர் போட்டிருக்கு. திண்டிவனம் அருகே கிடைத்த கல்வெட்டுல செம்பியன் மாதேவி என்று கிடைத்திருக்கு. அப்படிங்கும் போது அதற்கு வரலாற்று ஆய்வர்கள் சொல்ற தகவல் என்ன அப்படின்னா, அவருடைய மனைவி இப்பகுதியில் சிற்றரசனாக வாழ்ந்த வைரமேக வானவ கோவரையர் என்றவருக்கு பிறந்த செம்பியன் மாதேவி, அவங்கதான் சோழமாதேவி. அவர்களை பராந்தக சோழர் திருமணம் செய்தார். அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் கண்டாரதீச்சர் அப்படிங்கிறது தான் அந்த நடுக்கல் பின்புறம் உள்ள 1093 ஆண்டுகளுக்கு முந்தைய பொறிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம், கண்டாரதீச்சருடைய அம்மா பெயர் செம்பியன் மாதேவி எனும் சோழமாதேவி. அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் ஒன்றுதான். அதாவது சோழமாதேவிங்கிறவங்க தான் செம்பியன் மாதேவி அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு கிடைத்தது மூலமாக உறுதிப்படுத்துறாங்க. கண்டாரதீச்சருடைய மனைவி செம்பியன் மாதேவி, அவருடைய மகன் உத்தமச்சோழன். நமக்கெல்லாம் தெரிந்த உத்தமச்சோழருடைய தாயாரான செம்பியன் மாதேவி அவங்க பிறந்தது 910ஆம் ஆண்டு. அப்படி இருக்கும்போது இந்த செம்பியன் மாதேவி அவர்கள் இல்லை, அவங்க மலவர் குடும்பத்தில் வந்தவங்க. இந்த செம்பியன் மாதேவி திண்டிவனம் அருகே உள்ள ஒரு சிற்றரசனாக இருந்த வைரமேக கோவரையர், அவருடைய மகள் செம்பியன் மாதேவி எனும் சோழமாதேவி, அவருடைய மகன் கண்டாரதீச்சர். அவ்வளோதான், இன்னைக்கு ஒரு வரலாற்று துளி. அது புரியுதா இல்லையா? உத்தமச்சோழருடைய தாய் பேர் தான் செம்பியன் மாதேவி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கண்டாரதீச்சருடைய தாய் பேரும் செம்பியன் மாதேவி. அந்த செம்பியன் மாதேவி வேறு, இந்த செம்பியன் மாதேவி வேறு. அதான் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. வேற ஒரு பெரிய வீடியோல சந்திப்போம். நன்றி.